ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசரணம். என்னையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதகாதிபதிகள் மாரகாதிபதிகள் அப்படின்ற ரெண்டு கேட்டகரியை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார் பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அப்போ அந்த பாதகாதிபதினா யார்? அவர் எந்தெந்த மாதிரியான பலாபலன்களை ஜாதகருக்கு தருவார்? ஒரு உயரிய நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு அந்த நோக்கத்தை சிதைக்கக்கூடியவன் பாதகாதிபதி. கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவருடைய கனவெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கும். அதற்கான எஃபோர்ட்டும் போட்டிருப்பார். நல்ல ஒரு திறமையை கொடுத்திருப்பார், உழைப்பையும் கொடுத்திருப்பார். அந்த திறமையும் உழைப்பும் அங்கீகரிக்கப்பட வேண்டிய நேரத்தில் அது அவருக்கு மறுக்கப்படுவதும் அல்லது அது தவிர்க்கப்படுவதும் அப்படின்றதான் பாதக செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பாதகாதிபதிகள் தசையோ புக்தியோ நடத்தும் பொழுது இந்த மாதிரியான ஜாதகருக்கு எதிர்த்தன்மை கொண்ட பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் பாதகாதிபதிகள். அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஒரு ஃபிட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் மேன் எடுத்துக்கலாம். ஒரு 6 பேக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பார். ஒரு 40 வயசில் அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போயிடும். அப்போது இவர் உடம்பெல்லாம் நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கோம், எல்லா ஆர்கன்ஸும் வந்து தெளிவாக வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை டக்குன்னு ஒரு 40 வயசு 45 வயசில் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக அவருக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி குறைஞ்சு ஆர்கன்ஸ் ஏதோ ஒரு ஆர்கன் அங்கே ஃபெயில்யூர் ஆகும் பொழுது இவருடைய எக்ஸசைஸ் வந்து அந்த இடத்துல பலனளிக்காமல் போகுது. இது வந்து ஓவரால் எக்ஸசைஸும் அந்த வேலையை செய்யும். பயங்கரமாக வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றத வந்து எஃபோர்ட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது. அந்த உடல் சார்ந்த அந்த உடலியலாக அவர் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு அது எதிர்த்தன்மையை கொடுத்து அவருடைய உயிர்க்கை ஆபத்தாக முடியக்கூடியது தான் பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே வந்து மாரகாதிபதி வரமாட்டார். எப்பயுமே மாரகாதிபதியை விட பாதகாதிபதி கொடுஞ்செயலை செய்யக்கூடியவர். மாரகாதிபதி கூட அவருக்கு ஒரு செக்டர் இருக்குது. அது அந்தந்த கேட்டகரி அந்தந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் தான் அவர் அட்டாக் பண்ணுவார். ஆனால் பாதகாதிபதி அப்படியெல்லாம் கிடையாது. நிழல் மாதிரி இருந்துட்டு இருப்பார். எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதகாதிபதிகள் தான். அவன் தான் நோவை கொண்டு வருவான். அப்போ அந்த பாதகாதிபதிகள் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த பாதகாதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை சார்ந்தவர்கள் தான் பாதகாதிபதிகள். அதேமாரி மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாவகத்தை சார்ந்த கிரகங்கள் மாரகாதிபதிகளாக வருவாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடலாம். சரலக்கணம், ஸ்திர லக்கணம், உபயலக்கணம் 3 செக்டாரை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். காலபுருஷ தத்துவத்தினுடைய ராசிகளில் வரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதை 12 ராசிகள் அப்படின்றத 12 லக்கணமாக எடுக்கும் பொழுது அதில் சர ஸ்திர உபயம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இது மாதிரி 3 செக்டாரில் 4 ராசிகள் வரும். அப்போ முன்னாங்க 12 ராசிகள் முடிஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த சரலக்கணங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரலக்கணம். அதுக்கடுத்து 2வது வரக்கூடிய ரிஷபம் அப்படின்றது வந்து ஸ்திர லக்னம். அதுக்கடுத்து வரக்கூடிய 3வது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் அப்படின்றது வந்து உபயம். அதற்கடுத்து வரக்கூடிய கடகம் சரம், சிம்மம் ஸ்திரம், கன்னி உபயம். அதற்கடுத்து வரக்கூடிய துலாம் சரம், விருச்சிகம் ஸ்திரம், தனுசு உபயம். அதற்கடுத்து வரக்கூடிய மகரம் சரம், கும்பம் ஸ்திரம், மீனம் வந்து உபயமாகும். அப்போ அந்த 4 ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலை ராசிகள் வந்து உபயராசிகளாக வந்துடும். அப்போ இடையில இருக்கக்கூடிய ஒரு 2 ராசியும் சர ஸ்திர சர ஸ்திர சர ஸ்திர சர ஸ்திர. அப்போ மேசம், அடுத்து வரக்கூடிய கடகம், அடுத்து வரக்கூடிய துலாம், அடுத்து வரக்கூடிய மகரம், இது 4மே வந்து சரராசிகளாக வரும். அப்போ இந்த சரராசிகளுக்கு யார் சார் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் இடத்து அதிபதி தான் பாதகாதிபதியாக வருவார்.
அதே மாதிரி ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த 4 ராசிகளுக்குமே 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பாதகாதிபதியாக வருவார். அப்போ இந்த உபய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன, கன்னி, தனுசு, மீனத்துக்கு யார் சார் பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் இடத்து அதிபதி. இவங்க 2 பேர்த்துக்குமே இவங்க 2 பேருமே பாதகாதிபதிகள். அதாவது புதனுக்கு குரு பாதகாதிபதி, குருவுக்கு புதன் பாதகாதிபதி. இது ரொம்ப ஈஸியாக புரியக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு யார் பாதகாதிபதினு பார்த்தோம்னா சனி. அவர் தான் அங்கே வந்து நீச்சம் அடைகிறார். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசம், 11ஆம் இடத்து அதிபதி சனி, அவருக்கு பாதகாதிபதி. அதே மாதிரி ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு வந்து அதுலேருந்து 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சனி பகவான் தான் அந்த 9, 10 குடையராக வருவார். அவர் தான் பாதகாதிபதியாகவும் வருவார். அப்போது 2 லக்கணங்களுக்கு வந்து சனி வந்து பாதகாதிபதியாக வருவார். அடுத்து மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதியாக வருவார். அதற்கடுத்து வரக்கூடிய கடக லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர லக்னத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார். அதற்கடுத்து வரக்கூடிய சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக வருவார். அதற்கடுத்து வரக்கூடிய கன்னிக்கு குரு பாதகாதிபதியாக வருவார். அதற்கடுத்து வரக்கூடிய சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு புதன் பாதகாதிபதியாக வருவார். 11ஆம் இடத்து அதிபதியாக சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து பாதகாதிபதியாக வருவார். அதே மாதிரி வந்து ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக லக்னத்திற்கு இந்த இடத்துல வந்து பாதகாதிபதியாக வரக்கூடியவர் வந்துட்டு சந்திரன் வந்து அந்த இடத்துல இந்த எல்லாமே இந்த பாதகாதிபதிகள் பூராமே அந்தந்த ராசிகளில் போயிட்டு நீச்சமாவாங்க. விருச்சக லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இந்த இடத்துல நீச்சமாவார். மீண்டும் தனுசு ராசிக்கு புதன் பாதகாதிபதி. அதுக்கடுத்து வரக்கூடிய மகர லக்னத்திற்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக வருவார். அதற்கடுத்து வரக்கூடிய கும்பத்திற்கு இங்கே நேர் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக வருவார். மீண்டும் மீனத்திற்கு அதே புதன் வந்து பாதகாதிபதியாக வருவார். அப்போ இந்த பாதகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து சரத்திற்கு 11, ஸ்திரத்திற்கு 9, உபயத்திற்கு 7 இந்த அதிபதிகள் வந்து பாதகாதிபதிகளாக வருவார்கள். அப்போ இந்த பாதகாதிபதிகள்லாம் என்ன சார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல வகைகளில் இந்த பாதகாதிபதிகள் ஒரு ஜாதகனுடைய உயர்வை தட்டி பறிப்பது, ஒரு ஜாதகனுடைய ஆரோக்கியத்தை தட்டி பறிப்பது, ஒரு ஜாதகனுடைய உயிரையும் தட்டி பறிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் இந்த பாதகாதிபதிகள். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த பாதகாதிபதிகளுடைய தசைகள் வந்து அந்த நேரத்தில் அஷ்டம சனியோ அல்லது 7.5 சனியோ கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய நிலைப்பாடு சரியில்லாமல் வரும் பொழுதும் அந்த பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தருவார்கள். பொதுவாக முதல்ல பாதகாதிபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா மனசுக்கு அடியை கொடுப்பார். அந்த மனசுக்கு அடியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடியது உறவுகளை தட்டி பறிப்பது அப்படின்றது. அதே மாதிரி உயிர் கொண்ட தொழில் ரொம்ப லவ் பண்ணி அந்த தொழிலை செஞ்சுட்டு இருப்பார். மிக கடுமையான காதல், முதல்ல வந்து எனக்கு தொழில் தான் என்னுடைய முதல் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பாதகாதிபதியினுடைய தசையோ பாதகாதிபதியினுடைய புக்தியோ அல்லது பாதகாதிபதியினுடைய சாரத்திலேயோ இருக்கக்கூடிய கிரகம் தசை புக்தியோ நடத்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி வந்து கோச்சாரங்களில் வரக்கூடிய கிரகம் பாதகாதிபதியினுடைய சாரத்தில் வர்றார் அப்படின்னா அப்போ அந்த ஜாதகருக்கு அவருடைய மன ரீதியாக மிகவும் நேசித்த ஒரு தொழில், ஒரு வீடு அல்லது ஒரு உறவு, இதை பிரிப்பதில் மிக சர்வ வல்லமை பொருந்திய சாமர்த்தியமான கிரகங்கள் அப்படின்றது அந்த பாதகாதிபதிகள். எப்பவுமே அந்த பாதகாதிபதியை நம்பக்கூடாது. கொடுமையான பலன்களை தரக்கூடியவர்கள் வந்து அந்த பாதகாதிபதிகள். பொதுவாகவே வந்து அந்த பாதகாதிபதியினுடைய சாரம் வாங்கி ஒரு கிரகம் மிக நெடிய தசையை நடத்துகிறார் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எந்தெந்த மாதிரியான அமைப்புகளில் வந்து நம்ம அப்படியே நெளிவு சுழிவாக போகணும், உறவுகளை பாதுகாக்கிறது எப்படி, அந்த உறவுகள் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து கை கொடுக்கும் அல்லது தட்டி பறிக்கப்படும் அப்படின்றத வந்து ரொம்ப கவனமாக தெளிவாக துல்லியமாக நுணுக்கத்தோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க முடியும். அது விதியின் வசம் அப்படின்றது வந்து நம்ம கர்மாவை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும், வேறு வழியே கிடையாது.
அப்போ இந்த பாதகாதிபதிகளுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகருக்கு மிக கடுமையான பலன்களை தரக்கூடியவர்களே, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப கடுமையான கஷ்டமான ஒரு பலனை அனுபவிச்சு தான் தீரணும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் உதாரணமாக ஒரு தனுசு லக்னம் இருக்குது. அந்த தனுசு லக்னத்திற்கு ஒரு பாதகாதிபதியினுடைய தசை வருது, புதன் தசை வருது. ஆக்சுவலாக அவர் வந்து தனுசு லக்னத்துக்கு 7லேயோ 10லேயோ இருந்தால் மிக கடுமையான பலன்களை தர சரியான ஒரு அமைப்பை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் 7 குடையவராகவும் 10 குடையவராக இருக்கார். 7 குடையவர் 7லேயே உட்காந்துட்டாலும் பாதகம்தான், அது ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து இங்கே கன்னிராசியில் இருந்தார் அப்படின்னா அவர் உச்சமாக இருக்கக்கூடியது, பலம் கொண்ட ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த பலம் கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொழுது, ஆட்சியாக இருக்கும் பொழுது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் அவருக்கு தொழில் ரீதியாக மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரும். அதே மாதிரி வந்து அவருடைய சமூகம் சார்ந்த சிந்தனைகள், சமூகம் சார்ந்த ஒரு நல்ல அபிப்பிராயங்களை கெடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகருக்கு அந்த பலன்களை தர்றதில் எந்த விதமான ஒரு மறுவரிசீலனை பண்ண மாட்டார். 10ஆம் இடத்துல இருக்குது சார், கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அவர் சார்ந்த உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய சொந்தமான உறவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவராக இருப்பார். அல்லது சில நேரங்களில் அவரையே முடிச்சு கட்டக்கூடிய ஒரு அளவுக்கு கோச்சார கிரகங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அணி சேர்ந்துக்குவாங்க. அந்த அணி சேரக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு இந்த பாதகாதிபதிக்கு நட்பு கிரகங்களாக இருந்து கோச்சாரத்தில் வந்து இந்த லக்கணங்களுக்கு வந்து சரியில்லாமலோ அந்த லக்கணத்துக்கு இருக்கக்கூடிய ராசிக்கு சரியில்லாமலோ கோச்சார கிரகங்கள் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதகாதிபதிகள் 7ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு சமுதாயம் சார்ந்த பல இடைஞ்சலை தர்றதுக்கு அவர் எந்த விதத்துலையும் மறுப்பு கொடுக்கறது கிடையாது. 10ஆம் இடத்துல இருந்தால் உயிர்காரகத்துவத்தை எடுக்கிறதுல எந்த விதமான மறுபரிசீலனையும் அவர் செய்கிறது கிடையாது. கண்டிப்பாக அந்த பலனை அவர் தந்தே தீர்றார். அல்லது அந்த ஜாதகரையே ஒரு வழிக்கு கொண்டு போயிட்டு ஒன்று கடைசி வாழ்க்கையினுடைய கடைசி எல்லையை தொட்டுட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு மீண்டுக்கலாம். ஒரு 8ஆம் அதிபதி சம்மந்தப்படாமல் இருந்தால் மீண்டு வந்துடலாம். அல்லது 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த உயிர்வாதை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கொண்டு வந்துட்டு மாரகத்தை தரக்கூடிய அமைப்பையும் இந்த பாதகாதிபதிகள் செய்வார்கள் அப்படின்றத வந்து துளியும் சந்தேகம் தேவையில்லை. அடுத்து மாரகாதிபதிகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த மாரகாதிபதிகள் அப்படின்றவங்க வந்து இவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், உயிர் எடுக்கக்கூடியவங்க, வேற ஒன்றும் இல்லை. இவனுடைய ஆயுள் காலத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதே மாதிரி தான் லக்னங்களுக்கு சில அமைப்புகளில் தான் வரும். இதில் ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலரிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்த ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 6 வயசுக்குள்ள ஒரு 8 வயசுக்குள்ள வரும். பாலகனாக இருக்கக்கூடியவன் 8 வரும். அந்த 8 வயசுக்குள்ள அல்லது 7 வயசுக்குள்ள ஒரு இறப்பை தழுவக்கூடிய ஆன்மா உடல், இது ரெண்டையும் சேர்ந்தது வந்து பாலரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே உயிரை துறப்பது அப்படின்றது. அதற்கடுத்து வரக்கூடிய அந்த 18 வயசு வரைக்கும் இருக்கிறதுங்கிறது வந்துமே அந்த பாலரிஷ்டத்துக்கு கிட்டக்க வரும். அடுத்து ஒரு 30 வயசு வரைக்கும் வர்றது, 30லேருந்து 35க்குள்ளே. நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தால் திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க, தொப்புன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அற்ப ஆயுள் அப்படின்னு பேர். அது 30லேருந்து 35, இன்னுமே சொல்ல 30, 60, 90, 120 இப்படி வச்சுக்கலாம். அந்த ஒரு வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இறப்பை தழுவக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அற்ப ஆயுளாக வரும். 30லேருந்து 60க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செக்டார் வந்து மத்தியம ஆயுள் அப்படின்றத சொல்லும். 60லேருந்து 90க்குள்ளே வர்றதுக்கு தீர்காயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 90லேருந்து 120 வரைக்கும் வரக்கூடியது பூரண ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து கிரகங்களுடைய ஸ்புடங்கள் போட்டு பார்க்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த மாதிரி அந்த 9 கிரகங்களில் 7 கிரகங்களுடைய ஸ்புடங்களை போட்டு அந்த சூரியன் கொடுக்கக்கூடிய ஆயுள், சந்திரன் கொடுக்கக்கூடிய ஆயுள், செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆயுள், இது எந்தெந்த உறுப்புகளுக்கு கொடுக்குது, எந்தெந்த மாதிரியான ஆன்மாவுக்கு வந்து இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஆயுள் காலம் அப்படின்றத ஸ்புடம் போட்டு கணிச்சு கடைசியில் வந்து அந்த பிண்ட ஆயுள், அந்த
உருவாயிலுக்கெல்லாம் வந்து அந்த நிறைய செக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, கணக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு கணிச்சு வரும்போது இந்த ஜாதகனுடைய இறப்பு அல்லது வந்து வாழ்நாள் அப்படின்றது வந்து எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் கணக்கு வந்து நிறைய கணக்கு போட்டு தான் அது நம்ம எடுக்கிறோம். ஆனால் யூஸ்வலாக வந்து டக்குன்னு உடனே பார்த்த உடனே சொல்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாரகாழை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மீண்டும் அதே செக்டாரில் தான் வரும். சர ஸ்திர உபயங்களுக்கு வர மாதிரி தான் இந்த மாரகாதிபதிகளும் அதே செக்டாரில் தான் வந்து உட்காருவாங்க. அப்போ அந்த மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து சரலக்கணத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 7 கூடியவங்க தான் மாரகாதிபதிகளாக வருவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்திரலக்கணங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3, 8 கூடையவர்கள் வந்து மாரகாதிபதிகளாக வருவாங்க. அந்த உபயராசிகளுக்கு வந்து 7, 11 கூடையவர்கள் வந்து மாரகாதிபதிகளாக வருவாங்க. இது பொதுவாக வந்து பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து சுக்கிரன் தான். 2, 7 கூடையவன் பொதுவான மாரகாதிபதி. எல்லா லக்கணங்களுக்குமே இவர் வந்து பொதுவாக மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் இல்லாமல் இறப்பை தழுவ முடியாது. உயிர் போகிறது அப்படின்றது உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை புதனுக்கு மட்டும் உண்டு. ஆனால் உயிரை பறிக்கக்கூடியது அல்லது உயிரை வெளியே தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது சுக்கிரனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் அவரை வந்து பொது மாரகாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்தில் 2, 7 கூடையவனாக இருப்பார். இப்போ 3, 8 கூடையவனாக யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் புதனும் வருவாங்க. அப்போ இந்த செவ்வாயினுடைய அமைப்பினால் தூண்டப்பட்டு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிறது இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஆயுள் ஒருத்தருக்கு வந்து உயிர் போகுது அப்படின்னா அந்த உயிர் போகக்கூடிய நேரத்தில் வந்து புதனுடைய ஓரையோ புதனுடைய தசையோ புதனுடைய புக்தியோ புதனுடைய அந்தரமோ நடந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஒன்று புதன்கிழமையாக இருக்கும் அல்லது அந்த புதன்கிழமை அல்லாத மற்ற நாட்களில் வந்து புதன் ஓரையாக இருக்கும் அல்லது அந்த புதன் ஓரைக்குள்ளேயே அல்லது வேற ஓரை இருக்குது அப்படின்னாலும் சுக்கிர ஓரையோ சந்திர ஓரையாக இருந்தாலும் அதுக்குள்ளே வரக்கூடிய புதன் ஓரைக்குள்ளே இந்த உயிர் வந்து பிரியும். ரொம்ப ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தானே, 5 நிமிஷம் வரைக்கும் அந்த ஓரை காலங்கள் இருக்கக்கூடிய 12 கிரகங்களுடைய ஓரை உள்ளே இருக்குது. இப்போ அதுக்குள்ளே தான் வந்து உயிர் பிரியக்கூடிய அமைப்பில் வந்து புதன் தான் கண்டிப்பாக நிற்பாங்க. 3ஆம் இடத்ததிபதி காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் இருப்பான். இது வந்து பொதுவாக வரக்கூடிய மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 7, 11 கூடியவன் மீண்டும் அதே 7 சுக்கிரன் தான் வருவார். 11 கூடிய ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய சனி பகவான் வருவார். அப்போ இவங்கெல்லாம் யார் யார்? சனியும் சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் இல்லாமல் ஒரு உயிர் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத இந்த கிரகங்களை வச்சு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா உயிர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவனும் ஆன்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து சூரியன். அப்போ அவன் வந்து உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் அட்டமாதிபதியாகவே வந்தாலும் மாரகத்தை செய்வதற்கு வழி இல்லை. இவன் இன்னொரு லக்கணங்களுக்கே வர்றான்னு வச்சுக்குமே. இப்போ 2ஆம் இடத்ததிபதியாக வந்து கடகராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியாக வர்றான், உயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் மாரகாதிபதியாக இருந்தாலுமே அது அந்த சிரமத்தை தருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி வந்து கும்பத்துக்கு 7ஆம் இடத்ததிபதியாக வந்து மாரகாதிபதியாக வந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சிரமத்தை தரமாட்டார். மகர லக்கணத்துக்கு 8 கூடையவனாக அஷ்டமாதிபதியாக வரும்பொழுதுமே இந்த சூரியன் இடைஞ்சல் பண்ணுறது கிடையாது. அப்போது உயிர்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மக்காரகன் வந்து அந்த மாரகத்தை செய்வது கிடையாது. உடல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோகாரகனும் வந்து அந்த மாரகத்தை செய்வது கிடையாது. மற்ற இந்த 4 கிரகங்கள் குஜாதேவியர்கள் இருக்கக்கூடிய இந்த குருவை நீக்கி மீதி இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் அந்த மாரக அமைப்பை கொண்டவர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக இருக்கும். அப்போ இந்த மாரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நேரங்களில் வரும்? அந்த ஒரு தசை நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த தசைகளில் வந்து ஒரு 3ஆவது தசை வருது. முதல் 2 தசைக்கு வந்து அந்த மாரகர்கள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அந்த மாரகாதிபதிகள் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த தசையும் ஒத்து வரணும். ஆனால் பாதகாதிபதிகளுக்கு வந்து தசை இருக்கோ இல்லையோ அந்த புக்தியிலையோ அல்லது அவருடைய கோச்சாரத்திலையும் இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகளை நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் மாரகாதிபதிகள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் விலகி மாரகத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக தந்துட மாட்டாங்க. ஒரு ஜாதகருடைய இறப்பை நிர்ணயம் செய்வதில் மாரகாதிபதிகளை விட பாதகாதிபதிகள் தான் வல்லவர்களாக இருக்காங்க. ஆனால் அந்த மாரகாதிபதிகள் வந்து அவங்களுக்குன்னு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்தால் தான் எனக்கு இந்த கட்டளை இன்னும் வரல அதனால் எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு டக்குன்னு ஒதுங்கி நின்றுவாங்க, பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் பாதகாதிபதிகள் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் பாதகாதிபதிகள். அப்போ இந்த மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 தசை வந்து எப்போவுமே வந்து கணக்கே எடுக்க மாட்டாங்க. அது பாலரிஷ்டத்தில் வரக்கூடியது. முதல் தசை வருது, இப்போ ஒரு கேது தசை வருது, ஒரு 7 வருஷம், அது பாலரிஷ்டத்தில் எடுக்கக்கூடியது. 27க்கு முன்னால் அந்த சுக்கிர தசையே வருதுன்னு வச்சுக்கோமே, 27 வருஷம். அல்லது சுக்கிர தசை முதல் வருஷமாக வருது,
அதுவும் அந்த பாலலிஸ்ட்டில் வர்றது. அதனால் வந்து அந்த முதல் 2 தசைகளை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 3வது தசை ஒருத்தருக்கு நடக்குது, அது மாரக தசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அந்த 3வது தசை, இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகர் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பிறந்திருக்கார், ஒரு பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோமே, அவருக்கு சுக்கிர தசை ஒரு 2ஆம் பாதத்தில் அல்லது 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா ஒரு 14லிருந்து 15 வயசு வரைக்கும் அவருக்கு சுக்கிர தசை நடக்கும். அப்போ 2வது வரக்கூடிய தசை அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடத்துவார். அதற்கப்புறமா வரக்கூடிய அந்த 3வது தசை அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாரக தசையை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த 3வது தசை நடக்கக்கூடிய தசை வந்து நீசம் அடைந்தவனுடைய தசை நடந்து இதில் பாதகாதிபதிகள் என்ட்ரி ஆனாங்க அப்படின்னா இப்போ அவருடைய உயிருக்கு ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 3ஆம் தசை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகத்தில் நீசம் அடைந்த கிரகத்தின் தசை நடக்கக்கூடாது. அப்போ அந்த நீசம் அடைந்த தசை நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஏதோ ஒரு பிரச்சனையை வில்லங்கத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 4ஆம் அதிபதியினுடைய, அதாவது 4வது தசையாக வருவது, முதல்ல சுக்கிர தசை பார்த்தோம், 2வது சூரிய தசை பார்த்தோம், 3வது வரக்கூடிய சந்திர தசை நீச்சமாகி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தசை ஏதாவது நடந்தது அப்படின்னா அது ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 4வதாக வரக்கூடிய தசை வந்து சனி தசையாக வரக்கூடாது. அந்த சனி தசை வந்தது அப்படின்னா அது ஒரு மாரகத்தை செய்யும். ஏன்னா அது 19 வருஷம், அந்த 19 வருஷம் வந்து சனி தசையாக இருந்தது அப்படின்னா அது மாரக தசையாக குறிக்கப்படுகிறது. அந்த 4வது தசை வந்து 19 வருஷம் வந்து மாரகாதிபதியினுடைய தசை நடக்குது. அந்த நேரத்தில் வந்து 7.5 சனி வந்து ஒத்து வருதான், அந்த பாதகாதிபதிகளுடைய சாரத்தில் வந்து இந்த மாரகாதிபதி வந்து தசையை நடத்த ஆரம்பிக்கிறாரா. உதாரணமாக மேச லக்கணத்திற்கு சனி பாதகாதிபதியாக இருந்து அவனே தசை நடத்தக்கூடிய சுயசாரத்தில் நின்று தசை நடத்திட்டான்னா அங்கே வந்து ரொம்ப ஒரு இண்டிகேட் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ 4வது தசை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 5வது தசை வந்து அஸ்தமனமானவனுடைய தசை. சூரியனுக்கு மிக நெருங்கிய பாகையில் ஏதோ ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் தசை நடத்தக்கூடிய தசையாகப்பட்டது 5வது தசையாக வரும் பொழுது அது அஸ்தமனத்தினுடைய தசை. அந்த அஸ்தமனமான கிரகம் தசை நடத்தும் பொழுது அது மிக நெடிய தசையை கொண்ட கிரகமாக இருந்தாலும் சரி, குறுகிய காலத்தை கொண்ட தசையாக இருந்தாலும் கிரகமான தசையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்குது. அடுத்து வந்து 6வது தசை, இங்கே தான் குரு வர்றார். ஒரு ஜாதகருக்கு வந்து 6வது தசை நடக்குது அப்படின்னா அது குரு தசை நடந்தது அப்படின்னா குரு பாதகாதிபதியோடு சம்மந்தப்பட்டார் அப்படின்னா அந்த பாதகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து அவர் தசை நடத்துகிறார் அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவருக்கு அந்த 16 வயசில் அந்த 16 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு வகையில் சிரமத்தை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 3, 6, 8, 12 இவங்களையெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அந்த தெளிவாக பார்க்கக்கூடிய நேரத்தில் 3, 6, 8, 12 அந்த காரியகர்த்தாக்கள் வந்து இந்த குருவோடு சம்மந்தப்படாமல் அவங்களுடைய சாரத்தில் இவர் வந்து இருந்து தசை நடத்தாமல் இந்த தசை வந்து அந்த நட்சத்திர சாரங்களுக்குள்ளே சிக்காமல் இந்த குரு தசை நடத்தினாலுடைய இவருக்கு அந்த 16 வருஷம் நல்ல ஜம்முன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வந்து 7வது தசையாக வரக்கூடியது வந்து சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய, சத்ருனா பகைவன். இந்த லக்கணம் ஏதோ ஒரு லக்கணத்துக்கு, குறிப்பாக வந்து ஒரு சிம்ம லக்கணம் எடுத்துக்கலாம். சிம்ம லக்கணத்துக்கு சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நேர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிதான் சத்ரு அல்லது ராகு. இவர் கடுமையான பகை உள்ள கிரகங்கள். இந்த கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது அந்த மாரகத்தை கொடுப்பதில் தவறுவது இல்லை. ஆனால் இதில் ஒரு கேட்டகரி இருக்குது, இதில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவங்க வந்து அதில் தர்மையா எப்படி நடந்துக்குவாங்க, அந்த மாரகத்துக்கு கொடுக்கக்கூடிய மாரகாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து சர லக்கணங்களுக்கு 2, 7 கூடியவர்களும், ஸ்திர லக்கணங்களுக்கு 3, 8 கூடியவர்களும், உபய லக்கணங்களுக்கு 7, 11 கூடியவர்களும் வந்து தசை நடத்தினாலுமே இது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வரணும், இந்த கேட்டகரியில் வரணும். 3வது தசை வந்து நீச்சமானவனுடைய தசை, 4வது தசை வந்து சனி தசை, 5வது தசை வந்து அஸ்தமனமானவனுடைய தசை, 6வது தசை குரு தசை, 7வது தசை வந்து எதிரினுடைய தசை, எதிரி கிரகத்தினுடைய தசைகள் நடக்கும் பொழுதுதான் இந்த மாரகத்தை 2, 7, 3, 8, 7, 11 கிரகங்கள் தசை நடத்தினாலுடைய இங்கே வராது. மாரகம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அனுஷ்டிக்காது.
அதில் இன்னும் ஒரு விதிவிலக்கு, அதாவது இதுக்கும் வந்து இன்னொரு லூப் கோலெல்லாம் கொடுக்குறாங்க. எப்படி இருக்குது அப்படின்னா, லக்னாதிபதி நல்லா இருக்கணும், வலுவாக இருக்கணும், லக்கணத்திலேயே லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, லக்கணத்திலேருந்து 5, 9 ஸ்ட்ராங்காக இருக்கிறது. உதாரணமாக வந்து இப்போ சிம்ம லக்னம் இருக்குது. இப்போ லக்கணாதிபதியே போய் 10 வந்து ஸ்தான பலமாக உட்காந்துடுறார், ரிஷபராசியில் இருக்கார். அப்போ அந்த ஸ்தான பலமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதி நல்ல ஒரு அமைப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த ஆன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கு அழிவு இல்லை, அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த லக்னாதிபதி லக்கணத்திலே உட்காந்துட்டா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த 2 இடத்துல வந்து லக்னாதிபதி இருக்கும் பொழுதும் இந்த தசைகள் மேலே சொன்ன தசைகளோ அல்லது இந்த ஸ்திர லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 3, 8 கூடியவனுடைய தசையோ, 3, 8 கூடிய ஸ்திர லக்னம் அப்படின்ற சிம்ம லக்னத்துக்கு யார் யார் வருவாங்க? சுக்கிரனும் குருவும் வருவாங்க. இவங்க மாரகாதிபதிகளாகவே இருந்து இந்த 3, 4, 5, 6, 7 கேட்டகரியில் வரக்கூடிய தசையாக இருந்தாலும் லக்னம் ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த மாரகத்தை அவ்வளோ சீக்கிரத்தை தரமாட்டாங்க. அந்த கிரகங்களெல்லாம் வந்து கொஞ்சம் டம்மியாகி நின்றுக்கும். அடுத்து அட்டமாதிபதி. அட்டமாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தார், அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திலே இருக்கார். அதற்கான கெடுபலன்களை தருவதற்கு அவர் எப்பவுமே தயங்குவது கிடையாது. 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி இருந்தார்னா அதற்கான கெடுபலன்கள், அதாவது மைனஸாக சொல்லக்கூடிய அத்தனை பலாபலன்களையும் அந்த அஷ்டமாதிபதி தருவதற்கு அது தயங்கிறது கிடையாது. மான அவமானங்களை சந்தித்து அதை உயிர் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு ஆனாலும் உசுறு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த இழப்புகளை எல்லாம் சந்தித்து அந்த மான அவமானங்களை எல்லாம் சந்தித்து வரக்கூடிய அடுத்த அந்த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அற்புதமாக இருக்கும். இந்த மாரகாதிபதிகள் தசையை நடத்தினாலும் மாரகத்தை தருவதற்கு இத்தனை படிக்கட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அது போல் தடையாக ஆகித்தான் கடைசியில் அந்த மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இது இந்த ஒரு செக்டரில் என்ன வரும் அப்படின்னா, இந்த நம்ம முதல்ல சொன்ன அற்பாயில், மத்தியமாயில், தீர்க்காயில், பூரணாயில் அப்படின்ற செக்டாருக்குள்ள அந்த லக்னமோ அல்லது ராசி புள்ளியோ விழுந்துருச்சு அப்படின்னா இந்த மாரகாதிபதிகள் வந்து அந்த தசையை நடத்தினாலுமே அந்த மாரகத்தை செய்ய மாட்டார்கள். அப்போ அந்த மாதிரியான பல அமைப்புகளில் வந்து அந்த மாரகாதிபதிகள் வந்து அந்த மாரகத்தை தருவதற்கு தயங்குவார்கள். ஆனால் பாதகாதிபதிகள் அப்படி கிடையாது. இந்த மாரகாதிபதிகள் தசை நடத்திருக்கும் போது பாதகாதிபதிகள் சம்மந்தப்பட்டாங்கன்னா சீக்கிரமாக வந்து விஷாவை கொடுத்து டக்குன்னு வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. அப்போ இந்த அற்பாயுள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து 3ஆம் இடத்து அதிபதி நீச்சமாகி அந்த அற்பாயுளை நடத்தக்கூடிய இடமாக இருந்ததுன்னா அந்த 3ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடியவன் 3வது தசையாக இருக்கக்கூடியது வந்து நீச்ச தசையாக இல்லை அப்படின்னாலும் அற்பாயுளாக இருக்கக்கூடிய அமைப்பாகவே இருந்தாலும் அது அருமையாக தசையை நடத்தி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மத்தியம ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5ஆம் இடத்து அதிபதி தசை நடத்துகிறார் அப்படின்னா அந்த 5ஆம் இடத்து அதிபதி கெடாமல் தசை நடத்திட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பூரண ஆயுளை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதி தசை நடத்தினாலும் பூரண ஆயுளை கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து அஷ்டமாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்து சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், அந்த ஜாதகத்தில் வந்து நல்ல பலம் ஏறிய சனியாக இருக்கார் அப்படின்னா அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயுள்காரகன் ஸ்திரமாக உட்காந்து லக்னாதிபதி ஸ்திரமாக உட்காந்து 8ஆம் இடத்து அதிபதி ஸ்திரமாக உட்காந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அந்த தீர்காயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தந்துடுவாங்க. இந்த பாதகாதிபதிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணாலும் ஒரு கால அமைப்பில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஐசியூ உள்ளுக்குள்ளே மிக கடுமையான ஒரு விஷயத்தை எல்லாம் அப்படியே அனுபவிச்சுட்டு உடலில் நொந்து பலபடி மீண்டும் வந்து அந்த தீர்காயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகர் வாழ்வார் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த 2 பொசிஷனில் இருக்கக்கூடிய பாதகாதிபதிகள் மாரகாதிபதிகளில் பாதகாதிபதிகள் வலுத்து இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அந்த பாதகாதிபதிகளுடைய ஆளுமை அந்த ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும். அவங்க தான் அந்த அற்ப ஆயுள் அல்லது மத்தியம ஆயுளில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி மாரகாதிபதிகள் வலுத்தே இருந்தாலும் பாதகாதிபதிகள் வலுக்காமல் இருந்தால் இந்த ஜாதகருக்கு மாரகாதிபதிகள் வலுத்திருக்கும் நிலையிலும் கூட லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்களும் நல்ல ஒரு சுபத்தன்மையில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து பூரண ஆயுளில் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.